பாட்டு இறங்கி போயிட்டே இருக்க என்னன்னு கேட்கும்ல. என்ன பிரச்சனை சொல்லு. வெங்கடேஷும் அறிவும் ஒண்ணா? மனசாட்சி இல்லாம பேசுறியேடா. அறிவு மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? இது பாரு, இது வெங்கடேச மேல இருக்கிற நம்பிக்கையோ இல்ல அறிவழக மேல இருக்கிற நம்பிக்கையோ எல்லாம் கிடையாது. ரத்னாவுடைய வெள்ளையந்தி தனத்தை பத்தி தான் இது. இல்ல அவ எது சொன்னாலும் நம்பிடுற ஆள்லா. இப்ப உதாரணத்துக்கு உன்னையே எடுத்துக்க. ஆரம்பத்துல அந்த வெங்கடேஷ் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீதான் அவன் ரொம்ப நல்லவன் சொல்லி சப்போர்ட் பண்ண. அப்புறம் என்னாச்சு? உடனே பழிய ஏன் மேல போடுறியா? ஏலே, பழி போடல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அறிவு மேல ஏன் உனக்கு நம்பிக்கை இல்ல? ஏலே, என்ன பேசுத நீ? நம்பிக்கை இல்லாம தான் இப்ப அறிவு எனக்கு கட்டி கொடுத்துருக்கா. அது அப்படி இல்லல. நடந்த பல சம்பவத்தினால ஒரு சின்ன பாதிப்பு எனக்கு மட்டும் இல்ல, அது ரத்னாக்கும் இருக்கும்ல. இப்போ ஒரு குழந்தைய நடக்கிற வரைக்கும் கையை பிடிச்சு கூட்டு போறது, அது மேல நம்பிக்கை இல்லாமையா? ஒரு பாதுகாப்பு, ஒரு அன்புலா. ஒரு வருஷத்துக்கு இவங்களை கையை பிடிச்சு கூட்டு போவோம், அதுக்கப்புறம் அவங்க தனி கொடுத்துன்னு போய்கிட்டான். நான் ஒரு வருஷம் தானே சொல்லுதேன். இப்ப ஒரு வருஷம் சொல்ற, அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் சொல்லுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இல்லை, நான் எப்ப அப்படிலாம் சொல்றேன்? தேடிட்டு வந்தேன் அண்ணாச்சி. அதான் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு தான் வரப்போதல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்த வாக்காளர் அடையாள அட்டை திருத்த ஆரம்பிச்சிருக்காவல்ல, ஊரெல்லாம் ஒரே பிரச்சனை. பிரசிடண்ட் எல்லாரும் உங்ககிட்ட வந்தா நிக்க போறாங்க. இது என்னது? இத பாருங்க பிரசிடண்ட், இத பாருங்க. இது வரைக்கும் இம்புட்டு பேரு என் பேர் இல்ல உன் பேர் இல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் ஆபீஸ் தானே போனோம். பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வந்து என்ன செய்ய போதாவ? நாம தானே உதவி பண்ண பிரசிடண்ட், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அண்ணாச்சி, இருக்கிற வேலை பத்தாதுன்ட்டு இது வரையா? அண்ணாச்சி, எலெக்ஷன் வருதுண்டா அந்தந்த கட்சிக்காரங்க தானே பிஸியா இருப்பாவ. நமக்கு என்ன? ஓட்டு போற நீ கரெக்டா போனா பத்தாதா? அண்ணாச்சி, இது என்ன இது? இது அட்ரஸ் எல்லாம் சரியா எழுதாம இருக்கே, என்ன இது? இதெல்லாம் பில்லப் பண்ணாம எப்படி ஒத்துக்கிடுவாவ? இதெல்லாம் போய் முதல்ல பில்லப் பண்ண சொல்லுங்க அண்ணாச்சி. என்ன இது? அப்பா கார் நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஏரியால அவர் என்ன பண்றாரு?